நம்ம ஃபீல்டுல கண்ணு தெரியாதவங்க செஃப்பா இருக்க முடியுமா? அத சொல்லுங்க. ஏன் முடியாது? அறுசுவைகளையும் உணர்றதுக்கு பார்வை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாசியால உணர்ந்து நாவால சுவைச்சு அறுசுவையும் உணர முடியும். சுவை திறனும் சுவாசிக்கிற அந்த நாசியும் சீரா இருந்தாலே போதும். பார்வை இல்லைனாலும் மிகப்பெரிய ஷெஃப் ஆகலாம். சார் சும்மா ரீல் விடாதீங்க சார். நிஜமா தான்டா சொல்றேன். கிறிஸ்டினா அப்படிங்கிறவங்க அமெரிக்காவில் நடந்த மாஸ்டர் ஷெஃப் காம்படிஷன் டிவி ஷோல கலந்துகிட்டு வின் பண்ணிருக்காங்க. அந்த ஷோ முழுக்க அவங்க சுவாசிச்சு சுவைச்சு சமைச்ச அந்த வீடியோஸ் எல்லாம் கூகுள்ல இருக்கு. உனக்கு டவுட் இருந்தா போய் பாத்துக்க, உனக்கே புரியும். அவங்க டைட்டில் வின் பண்ண இயர் 2012. வீரா, கண்ணு தெரியாதல ஒரு விஷயமே இல்லடா. இன்னும் சொல்ல போனா சமையல், பெயிண்டிங், மியூசிக், சினிமா மாதிரி இருக்கிற ஆர்ட் ஃபார்முக்கு எல்லாமே உடல் ஊனம் ஒரு விஷயமே இல்ல. உன்னுடைய உள்ளுணர்வு இருக்க அது சரியா இருந்தா போதும், என்ன வேணா சாதிக்கலாம். எக்ஸலன்ட் சார். உங்க ஸ்பீச்ச கேட்ட உடனே என்னால அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். மறுபடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஒரு வாட்டி டெமோ பண்ணி காட்ட முடியுமா? கண்ணை கட்டிட்டு பிளைண்ட் மாதிரி எதையுமே பார்க்காம சமைச்சு காமிக்க முடியுமா? Why not? பார்க்கலாம். என்ன நமிதா மேடம்? ஓகே ஹரி சார், ஐ அம் சேலஞ்சிங் யூ. Accepted. Madam, I am ready. ஓகே. ஓ வாவ் ஹரி சார், கண்ணை கட்டிட்டு சமைக்க போறீங்களா? பிளைண்ட் ஃபுல் குக்கிங். இட்ஸ் ரியலி கோனா பி ரிமார்க்கபிள். நான் வீடியோ எடுத்தே ஆகணும் சார். ரெடி சார், தாங்க, I'll help you. ஏ, என் மேல நம்பிக்கை இல்லையா? No sir, I just want to help you. Okay. Is it okay? சார், Yes. இது எத்தனை? ஏய், ப்ராமிஸ் எனக்கு எதுவும் தெரியல. நான் போங்க ஆட்டோல ஆட மாட்டேன். என்ன நம்பு. ஓ ப்ளீஸ் பிலீவ் ஹிம் மேடி. ஹரி சார் பத்தி நமக்கெல்லாம் தெரியாதா என்ன? he is a பக்கா ஜென்டில்மேன். சீட் எல்லாம் பண்ண மாட்டாரு. என்ன ஹரி சார்? అవును, చాలా మంచివారు ఆయన. அதே. சரி சரி சரி, நம்புறேன். ரெடி சார்? வாசனை வருது. நைட் வருது. வாசனை வருது. என்ன எதுக்கு பண்றாரு? இப்போ உலகலங்க எடுக்கறாரு? என்ன பண்றாரு இவரு? தெரியலையே. அதானே. சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ. அதான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆல்ரெடி போட்டுட்டீங்களே, இப்ப எதுக்கு பொட்டேட்டோ? அது கூட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு போடுறீங்க. என்ன ரீசன் சார்? அது ஒண்ணு இல்ல மேடம். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கூடுதலாயிடுச்சு. அதான் அதை சரி பண்றதுக்கு தான் பொட்டேட்டோ. ஓ மை காட். சார், ஆனா நீங்க இன்னும் சாம்பாரை டேஸ்ட் பண்ணியே பார்க்கலையே. ரொம்ப சிம்பிள் மேடி. சாம்பார் வழக்கத்தை விட ரொம்ப வாசமா மூக்கு நிறைடுற மாதிரி தூக்கலா இருந்துச்சுன்னா அதுல ஒரு சிட்டிகை உப்பு தூக்கலா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பிராக்டிகலா வருதுதான். வாவ். இருங்க, இன்னும் நிறைய சமையல் பாக்கி இருக்கு. ஓ, ஐயோ சார், இப்ப தயவு செஞ்சு கண்ணு கட்ட அவுத்துருங்க சார். போதும் சார். ஏ மேடி, ஆ, bless me sir. காட் bless you. இன்னும் பல உயரங்களை நீங்க அடையணும். Thank you sir. நீங்க செஞ்சு காட்டினத அப்படியே என் மெமரியில நான் கேட்ச் பண்ணிட்டேன். இத நான் அப்படியே செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், எனக்கு கண்டிப்பா நல்ல பேர் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேடம், இட்ஸ் ஓகே. Sir, cooking is an art form and you are an artist.
I really, really admire you. நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. சார் நோ சார், இவங்க நிஜத்தை தான் சொன்னாங்க. అవును సార్ ప్రమాదం అంటే ప్రమాదం. நீங்களும் கூட சேர்ந்துட்டீங்களா? Hello. So kind of you all. And I'll miss all of you. நானும் மேடம் மிஸ் பண்றோம் மேம். Don't worry. Free timeல கண்டிப்பா வருவேன். Oh, thank you. மேம் தப்பకుండా రావాలి. Sure. மேடம் உங்களுக்காக நாங்க ஒரு gift வாங்கியிருக்கோம். கண்டிப்பா நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்காக ஒரு கோல்ட் ரிங் வாங்கிருக்கேன். நான் உங்களுக்காக ஒரு டான்சர் பெயிண்டிங் வாங்கியிருக்கேன். மேம் உங்களுக்காக பிராண்டட் வாட்ச் வாங்கியிருக்கேன். பட் மேம் நான் இந்த மாதிரி ஈஸியான ரெடிமேட் கிஃப்ட்ஸ் எதுவும் வாங்கல. உங்களுக்காக நானே போய் சூப்பரான ஒரு காட்டன் சாரி எடுத்து சம்கீஸ் எல்லாம் வாங்கி ஸ்பெஷலா உங்களுக்காக நானே டிசைன் பண்ணேன். இந்தாங்க மேம். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லலாமா? சொல்லுங்க. First of all, உங்க கிஃப்ட்ஸுக்காக ரொம்ப நன்றி. ஓகே, நான் ஒரு நோன் ஆக்ட்ரஸ். எனக்கு கிஃப்ட்ஸ் நிறைய பேர் பிரசன்ட் பண்ணுவாங்க. என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாரும் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க பார்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது கூட. எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் 10ஓட 11 தான். We just take that and keep it in the shelf. ஆனா இதெல்லாம் கிடைக்காம இதுக்காகவே ஏங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்க மட்டும் இல்ல, நானும் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேம் ஆக்சுவலா நாங்களும் கூட உங்கள மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். முதியோர் இல்லம், அநாத ஆசிரமம், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் எங்களோட பர்த்டேஸ், ஆனிவர்சரி இந்த மாதிரி டேட்ஸ்ல we provide more food. நிறைய பண்ணிருக்கோம் இல்ல? ஆமா ஆமா ஆமா. பவி குடு. குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? லட்சுமி, காலையில இருந்து ஒரு நல்ல காப்பி கிடைக்காம நாக்கு செத்து போய் கிடக்குமா? உன் கையால ஒரு காபி போட்டு கொடுமா. சரிங்கப்பா. தாத்தா அத்தை இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு வேலை சொல்லிட்டு அத்தை நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. உங்களுக்கு என்ன இப்ப காஃபி தானே வேணும்? நான் போய் போட்டு எடுத்துட்டு ஆமா வரேன். தாயே, நான் கேட்டது நல்ல காப்பி. அதெல்லாம் உனக்கு இந்த ஜென்மத்திலயும் வராது. விடு, லட்சுமியை கொண்டு வரட்டும். லட்சுமி நீ போய் எடுத்துருவாமா. ஓஹோ, அப்ப நாங்க போட்டு கொடுத்த காஃபி எல்லாம் நல்ல காஃபி இல்ல உங்களுக்கு. அன்னைக்கு டபுளா வாங்கி குடிச்சீங்க. பவி சும்மா இரு. அப்பா கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்க. அப்பா நீங்க முகம் காலெல்லாம் கழுவிட்டு வந்துருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் என்னோட அத்தை சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம் பவி. பிறந்த வீட்டுக்கு போனதும் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அழுதுட்டேன். அப்புறம் நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். எனக்கு அங்கிருந்து திரும்பி வரதுக்கு மனசே இல்ல. ஆனா நான் இல்லாம நீயும் குட்டியும் கஷ்டப்படுவீங்களேன்னு தான் ஓடி வந்துட்டேன். சும்மா சும்மா சொன்னேன். இத புடி பவி. பாகம் பிரிச்சப்போ நான் பிறந்து வளர்ந்த என்னோட அம்மா வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை எனக்கே எழுதி கொடுத்துட்டாரு எங்க அண்ணன். ஆமா பவி, அந்த வீடு, அந்த வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டம் எல்லாமே என்னோட பேருக்கு மாத்தி எழுதிட்டாரு அண்ணன். இது பாரு குட்டி, இதெல்லாம் அந்த இடத்தோட பத்திரம் பாரு. இத பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சிடுறியா? சரிம்மா. என்ன அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. சொத்து வந்ததுல வந்த சந்தோஷமா? சொத்து பணம் எல்லாத்தையும் விட என்னோட அம்மா வாழ்ந்த வீட்டை எனக்கு ஞாபகார்த்தமா கொடுத்துட்டாங்க பவி. அந்த வீடு, அந்த தோட்டம், அந்த வீட்ல என்னோட அம்மா கால்படாத இடமே இல்ல பவி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மரமும் நானும் என்னோட அம்மாவும் சின்ன செடிகளா நட்டு வச்சோம். இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய மரங்களா வளர்ந்து நிக்குது தெரியுமா? அந்த தோட்டத்தை பார்க்கும்போது என்னோட அம்மாவே ஏதோ என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி தோணுது பவி. அத்தை உங்களை நான் இவ்ளோ சந்தோஷமா பார்த்ததே இல்ல அத்தை. வா 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 அப்படியே வா, ரைட்ல வா, ரைட்ல வா, அப்படியே ஓரமா போ. வா, கொஞ்சம் கேப் விட்டு வா, அடுத்த வண்டி. வா 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 வா. போ, நீ போ, அப்படியே போ. வா, அங்க அங்க பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்துக்க.
போதும் போதும், அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்தியா யோ? இதான் லொகேஷனா? ஆமா சார், இதான். நடைய பத்தியா? ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். என்ன என்ன ஸ்டன் ஆயிட்டீங்க? ప్రతిభా అక్కడ చూడు. டயலாக் கண்டினியூட்டி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எடுக்க போற ஹலோ ஷாட். ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? வாட்ஸ் கோயிங் ஆன்? ஆமா ഇവിടെ എന്താ നടക്കുന്നേ? ஷூட்டிங்மா? அது தெரியுது சார். நீங்க அபார்ட்மெண்ட்ல எங்களோட பெர்மிஷன் இல்லாம எப்படி ஷூட் பண்ண வந்தீங்க? கேளுங்க சார். അതെ ഈ അപ്പാർട്ട്മെന്റോടെ സെക്രട്ടറിയാണ് ഞാൻ. നിങ്ങൾ എന്റെ ഇടത്തിൽ ഒരു വാർത്ത കൂടെ പറഞ്ഞിട്ടില്ല. யோ மேனேஜர் எங்கயா? ஒரு ப்ராப்ளம் இல்லன்னு சொன்னா அந்த ஆளு பர்மிஷன் வாங்கலன்னு ஆளாளுக்கு வந்து கத்துறாங்க. அந்த ஆள் இன்னும் வரல சார். தண்டா இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க ப்ராப்ளம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க சார். முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாரி மேடம், மேனேஜர் பர்மிஷன் வாங்கியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆக்சுவலா நாங்க செட்ல தான் பிளான் பண்ணிருந்தோம். ஹரி சார் தான் இங்கேயே பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. வாட்? ஹரி சாரா? ஆமா மேடம், ஹரி சாரை வச்சு ஜீ தமிழ்ல ஒரு குக்கிங் ப்ரோக்ராம் ஆரம்பமாக போகுது. அதுக்கான ஷூட் தான் மேடம் இது. ஓ மை காட், அச்சச்சோ, ஹரி சாரோட ப்ரோகிராமா? வாவ், இத முன்னாடியே சொல்லிர கூடாதா? சூப்பர் சூப்பர். யூ நோ சம்திங், ஹரி சார் இங்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ். நீங்க ஷூட் பண்ணிக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்ன சார்? ആമാ ആമാ, അതെ അതെ, ഹരി സാർ എங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. നിങ്ങൾ എടുത്തോളാ, ഒരു കുഴപ്പമില്ല. അതെ, ഞങ്ങള് ഹരിസാർക്ക് വേണ്ടിയുங்களா? ஆக்சுவலி ஹரி சாரோட குக்கிங் ப்ரோகிராம்க்கு கோஆர்டினேட் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே என்னதான் கூப்பிடுவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டோன்ட் வரி, நோ வரிஸ். உங்க இஷ்டப்படி நீங்க எங்க வேணாலும் ஷூட் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். ஓகே ஓகே. நம்ம அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் இங்க தான் இருக்காங்க. ஓடி 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 ஓடி. கூட்டமா எங்க போறாங்க? ஷூட்டிங்கா? நம்ம அபார்ட்மெண்ட்லயா? அவ்வளவு பிரமாதமான ஷாட் சார். இவன் ஷூட்டிங்கா? சாதாரண சமயக்காரனா இருந்துகிட்டு ஏதோ சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அபார்ட்மெண்ட் என்னமோ அவன் அப்ப வீட்டு சொத்து மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு என்னடானா நமிதாவை வர வச்சு இல்லாத சீனை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அபார்ட்மெண்ட் ஸ்பேஸ் அவன் வீட்டை அடுப்பாங்கிற மாதிரி ஆக்கிட்டான். இவனை இப்படியே விட்டோம், இவன் நினப்பு ஓவர் ஆயிடும். ஷூட்டிங் பண்றானா ஷூட்டிங்? Thank you sir. Thank you so much. Thank Everything you. okay? Hello. போலாமா? ஹாய் மேடி. ஓ சார், All right, sir. so happy for you sir. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. Congratulations sir. ஹரி சார், ஆல் தி பெஸ்ட் சார் ரெடியா? போலாமா? சார் சார் சார். சார் ஆல் தி பெஸ்ட் சார். மேடி கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்களா? ப்ளீஸ். சார் நீங்க அப்படி போங்க. ஹரி சார், ஒரு சின்ன டெமோ கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா குக் பண்ண போயிடுங்க. எஸ் சார். கேமரா ரெடியா? ரெடி சார். ஓகே, ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், சுஸ்வாகதம். இது ஜீ தமிழ் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நான் உங்களுடைய ஹரி கிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் சமைக்க போறேன். டீடைலா செஞ்சு காட்டுறேன். இதோட பேரு பன்னீர் டிக்கா. கேள்விப்பட்ட பேரா இருக்குல்ல, அதான் சமைக்க போறேன். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாமே இந்த மண் சட்டியில தான் செய்யறேன். இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். என்ன, சாப்பிட தயாராயிட்டீங்களா? இந்த அபார்ட்மெண்ட்ல யார் ஷூட்டிங் நடத்துறது? உடனே ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு ஷூட் பண்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? பர்மிஷன் இல்லாம ஷூட் பண்ணா நாங்க இப்படி தான் நிறுத்துவோம். சார், இது பிரைவேட் அபார்ட்மெண்ட்.
கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்குறதுக்கு இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்ல. ரைட்டுங்க. ஆனா அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்லயாவது பர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல. மேடி என்னன்னு பாரு. நான் போய் சார் பாக்குறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். என்ன நாங்க பாக்குறோம். வாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வேணும்னா எங்க ஃபிளாட்டோட அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட பேசுங்க. சார் மாறி நிக்க. கேளுங்க. சாரே, இங்க யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்ல. இது ஹரிசாரோட ப்ரோகிராம். ஒரு குழப்பம் இல்ல, அது பாட்டுக்கு நடக்கட்டும். சார் நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தது? இந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தர் தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இங்க ஷூட்டிங் எடுக்கிறது தொந்தரவா இருக்கு, கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? முதல்ல இந்த ஃபிளாட்ல யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க எங்க ஷூட்டிங் நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்புறம் கேமரா எல்லா திங்ஸையும் சீஸ் பண்ணிட்டு போயிருவோம். சார் தட்ஸ் இட். திஸ் இஸ் தி லிமிட். நீங்க பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஹலோ, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். எடுங்க. சார் என்ன சார் நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க சார். அவங்க வேணும்னே ஷூட்டிங்க ஸ்டாப் பண்றாங்க சார். ஒழுங்கா ஸ்டுடியோல ஷூட் பண்ணிருக்கலாம். ஹரி சார் பேச்ச கேட்டு இங்க வந்தது ரொம்ப தப்பா போச்சு. அதான் ஹரி சார் பேசிட்டு இருக்காருல்ல சார், எல்லாம் சரியாயிடும். 5 மினிட்ஸ்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. சார் என்ன சார் பிரச்சனை? அது வந்து மேடம், ஹரி சாரை வச்சு ஒரு குக்கிங் ஷோ ஷூட் பண்ண வந்தோம். வந்த இடத்துல ஷூட் பண்ண கூடாதுன்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். அதான் விஷயம். ஹரி சார் சொல்லி தான் இங்க ஷூட் பண்றதுக்கே வந்தோம். இப்ப யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கார்பரேஷன் ஆளுங்க ஷூட் பண்ண கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கே ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும். இல்லனா மேடம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஹரி சாரும் பாவம் அந்த கார்ப்பரேஷன் ஆபீசர் கிட்ட போராடிட்டு இருக்காரு. ஓஹோ, இதான் உங்க ப்ராப்ளமா? சரி, இதுக்கே சார் டென்ஷன் ஆகுறீங்க? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லல? ஐயோ மேடம், அது யாருன்னு தெரிஞ்சா கால்ல விழுந்தாது நான் ஷூட்டிங் பண்ணிட மாட்டேனா? அது யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. அந்த ஆபீஸ் அது சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹரி சார் நெய்பர்ஸ் யாரும் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் பண்ணான்னு தெரியல. 4-5 பிளாட்னா கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமா 40-50 பிளாட் இருக்கு மேம். இப்ப என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆளு யாருன்னு தெரியணுமா? இல்ல ஷூட்டிங் தடை இல்லாம நடக்கணுமா? ஐயோ, ஷூட்டிங் நடந்தா போதும் மேடம். அதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? சரி, ஒரு பேப்பர்ல எங்க அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் நடக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு ஒரு 40 பிளாட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிருங்க. சார், எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கார்ப்பரேஷன் ஆளுங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ஜெக்ஷன் இல்லன்னு ஒதுங்கி போறாங்க. சூப்பர் மேடம், தேங்க்யூ சோ மச். சரி, இப்ப எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க சார். ஓகே மேடம். டைரக்டர் சார், என்னாச்சு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஷூட்டிங்க்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இல்ல மேடம், ஷூட்டிங் நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஷூட்டிங்க கேன்சல் பண்றாங்க. ஆமா. இப்போ அதை உடைக்கிற மாதிரி உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் நோ அப்ஜெக்ஷன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கும். சூப்பர் சார், செம ஐடியா இல்ல? பரவாயில்ல, நல்ல ஐடியா. ஓகே, டைம்ல நாம நோ அப்ஜெக்ஷன் லெட்டர்ல சைன் பண்ணி கொடுத்துடலாம். கொடுங்க சார். இந்தாங்க. நான் சைன் போடுங்க. என்னோட பேர் கீழே போடுங்க. சார் வணக்கம் மேடம். வணக்கம். யாரு? என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். என்ன கையெழுத்து? எனக்கு ஒன்னும் புரியலையே. அத்தை, இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. நீங்களும் போட்டுருங்க. நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன். அது எதுக்கு பவி? சார், நீங்க போடுங்க, நான் சொல்றேன். லைன்ல தான் இருக்கேன். என் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் ஆக்சுவலி என்னன்னா பவி பவி அச்சச்சோ, என்னோட பருப்பு குழஞ்சிர போகுது. இதுல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க மேடம். என்னப்பா? ப்ளீஸ் மேடம், போட்டுருங்க மேடம். பருப்பு குழஞ்சிரும். இது வேற. இதாங்க சார். என்னது? இங்க ஷூட் பண்ண எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லன்னு மொத்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. போதுமா சார்? சூப்பர்.
அப்ப எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் பொய்யா? அது பொய்யா உண்மையான கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. ஓகே, இப்போ நாங்க எங்க வேலையை பார்க்கலாமா? போங்க சார். ஓகே சார். ஓகே, ரெடி 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 ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்ஷன். வணக்கம், ஸ்வாகத்தம், சுஸ்வாகத்தம். இது உங்க ஜீ தமிழ் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நான் உங்க ஹரிகிருஷ்ணன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போறேன். இதோட பேரு பன்னீர் டிக்கா. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இங்க செய்ய போறது இந்த மண் பானையில. இதுல ஏன் செய்ய போறேன்னா இதோட ருசி தனியா இருக்கும். அது சாப்பிட்ட பிறகு உங்களுக்கே தெரியும். சோ நம்ம வீட்டு சமையல் ஆரம்பிக்கலாமா? எல்லாத்தையும் இங்க மிக்ஸ் பண்ணணும். இங்கதான் இந்த மண் பானை யூஸுக்கு வரும். இதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். பண்ணி பாருங்க. இந்த ஸ்கொயர் பீசஸா வெட்டி வச்ச பன்னீரை இதுல நீங்க ஆட் பண்ணணும். Paneer tikka is getting ready, ma'am. Start rolling. இதுல ஆல்ரெடி பட்டர் போட்டு வச்சிருக்கேன். இதுல நீங்க இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எம்மி பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இத சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். காட் இட். ஓகே சார், அப்படியே அந்த ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துருங்க. சோ ஜீ தமிழ் வழங்கும் நம்ம வீட்டு சமையல்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ப்ரோகிராம்ல திரும்பவும் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி. ரொம்ப பக்காவா வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். என்னால ஷூட்டிங் நின்னுடுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். கடைசி நிமிஷத்துல நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கி ஆபீசர்ஸ்க்கு கொடுத்து ஷூட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டேங்க. இந்த ஷோவுக்கான எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார் போய் சேரணும். ஐயோ, என்ன ரொம்ப புகழாதீங்க. அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல. உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்ன ஐடியா தான் இது. யாரா இருக்கும்? யார் ஐடியா கொடுத்தா? யாரு சார்? அது பேர் மறந்து போச்சு. தெரியல சார். ஆனா பிளாட் நம்பர் ஞாபகம் இருக்கு. PH3 சார். அந்த பிளாட்ல இருக்கிற லேடி தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அவங்க உங்களுக்கு வேண்டியவங்களா சார்? ஆமாமா, ரொம்ப வேண்டியவங்க தான். குட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன தலைவலிக்குதா? டீ ஏதாவது போட்டு ஒரு மண்ணு வேண்டாம். ஏதாவது பிரச்சனையா? நீதாமா என் பிரச்சனையே. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யாரையுமே மதிக்காம உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணேன் குட்டி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு நிக்கிறா. எப்படிமா உன்னால இப்படி நடிக்க முடியுது? எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கூட. என்ன குட்டி பேசுற? நடிக்கிறேனா? நானா? சத்தியமா நீ என்ன பேசுறேனே எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஓ, அப்ப நான் எதுக்கு இப்படி கத்துறேன்னு உனக்கு தெரியாது. இத நான் நம்பணும். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது குட்டி. சும்மா இப்படி அழுது அழுது ஏமாத்தாத. உனக்கு என்னமா? இந்த அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் நடக்குது, நடக்காம போட்டும். நீ எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி போய் கையெழுத்து போட்டு கொடுத்த? கையெழுத்தா? நானா? நான் எப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தேன்? திரும்ப திரும்ப இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு
என்னதான்டா அவன் பிரச்சனை? எதுக்கு இவள்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல தாத்தா, அந்த ஹரிகிருஷ்ணன் இருக்கான்ல. யாரு அந்த செருப்பு திருடனா? அவனாலதான் இந்த பிரச்சனையா? ஆமா தாத்தா, அங்க ஏதோ குக்கிங் ப்ரோக்ராமா நம்ம அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் நடக்க வச்சிருக்கான். அங்க அதை தடுக்கிறதுக்கு யாரோ கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஷூட்டிங் பண்ண கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இவங்க ஷூட்டிங் பண்றதுல எந்த தொந்தரவு இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அத பார்த்துட்டு மொத்த அபார்ட்மெண்ட் கையெழுத்து போட்டு ஷூட்டிங் நடக்க வச்சிருக்காங்க. அது ஆமா, நீதான். இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா, தெரியாம தான் தாத்தா கேக்குறேன். அவர் யாரு தாத்தா நமக்கு? அவங்க ஷூட்டிங் நடக்குது, நடக்காம போகட்டும். அதுக்கு எதுக்கு இவங்க மறிச்சு கட்டிட்டு வேலை பாக்குறாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா தாத்தா? ஏமா லட்சுமி, அவன் கேக்குறதுல நியாயம் இருக்குல்லம்மா. எதுக்கு நீ தேவையில்லாம அந்த ஹரி ஷூட்டிங் நடக்கிறதுக்கு இவ்வளவு மெனக்கடணும்? இதெல்லாம் தேவையாமா? அப்பா, சத்தியமா இத முன்னெல்லாம் நான் செய்யலப்பா. சொல்ல போனா அதுக்காக தான் என்னோட கையெழுத்தை வாங்கிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. அபார்ட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை, என்கிட்ட ஏதோ கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்லிதான்ப்பா அந்த கையெழுத்தை போட்டேன். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. பொய் சொல்லாத. எதுவுமே தெரியாம தான் கையெழுத்து போட்டியா? நிக்க போன ஷூட்டிங் ஐடியா கொடுத்து நடக்க வச்சதே நீ தானே வெளியில பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிற? சத்தியமா குட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. வெளியில 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நம்பவியா நீ? நான் சொல்றது நீ நம்ப மாட்டியாடா? நான் உன் அம்மாடா. அப்பா, அவங்க எதுக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்னு தெரியாம தான்ப்பா நான் கையெழுத்து போட்டேன். நீங்களாவது என்ன நம்புங்க. சரிம்மா, நீ அழாத. லட்சுமி தான் சொல்றாள்ல, தெரியாம கையெழுத்து போட்டேன்னு. இதை இதோட விட பெரிய பிரச்சனையாக்காத. டேய், உங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாடா. தெரியாம தான் கையெழுத்து போட்டிருப்பான். தாத்தா, அத நீங்க வேணா நம்புங்க, அத நம்ப நான் தயாரா இல்ல. அவங்க வேணும்னே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க. அந்த நாடகத்துல இனி நம்பி நான் ஏமாற தயாராவே இல்ல. புரியுதா தாத்தா? விடுமா, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறான். கோவம் குறைஞ்சா அவன் சரியாயிடுவான். நீ அதையும் நினைச்சு அழுதாத. பாருங்க, இந்தாங்க. థ్యాంక్ యూ హరి సార్. என்ன நீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? అయ్యో, లక్ష్మి కూడా ఇలాగే చెప్తుంది సార్. ஆனா பாவம் லக்ஷ்மி. ஒன்னும் இல்ல சார், அந்த சந்தோஷ் இருக்கான்ல, அவ எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி கிட்ட சத்தம் போட்டுட்டே இருக்கான். ஒரே பிரச்சனை சார். என்ன சொல்றீங்க? சந்தோஷத்துக்கு சத்தம் போடுறான்? ஏன் చెప్పమంటారు சார்? அந்த சந்தோஷ் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த లక్ష్మియ யார் கேட்டு நீ கையெழுத்து போட்டு షూటింగ్ நடத்த పర్మిషన్ வாங்கி கொடுத்தని ఒక్కటే అరుస్తున్నాడు సార్ వాడు. పాపం సార్ లక్ష్మి ఏం మాట్లాడకుండా సైలెంట్ గా వెళ్ళిపోయింది. లక్ష్మి చాలా మంచి అమ్మాయి సార్. ఆ సంతోష్కే అర్థం కావడం లేదు సార్. నేను వెళ్ళొస్తాను. பாவம் லட்சுமி மேடம், நமக்கு ஹெல்ப் பண்ண போய் சந்தோஷ் கிட்ட திட்டு வாங்குறாங்க. பவி, நான் முடிவு பண்ணிட்டேன் கார் வாங்குறதுன்னு. அது சரிடா, பணத்துக்கு என்ன பண்ணுவ? அம்மா கிட்ட கேட்க வேண்டியதுதான். அத்தை கிட்டயா? ஆமா. இப்பதான் நம்ம பூர்வீக சொத்தை பிரிச்சு அம்மாவுக்கு தனியா பாகம் பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த இடம் நமக்கு எதுக்கு? அத வித்து அந்த பணத்துல நம்ம கார் வாங்கிடலாம். டேய், அது அத்தைக்குன்னு அவங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்ததுடா. அதுக்கு என்ன பவி, அவங்க அம்மா சொத்து இப்ப எங்க அம்மா சொத்தாச்சுல, அப்ப எனக்கு தானே அது சொந்தம். அதுக்கு இல்ல சந்தோஷ், அத்தை அந்த இடத்த அவங்க பிறந்த இடம்னு சென்டிமெண்டா வச்சிருக்காங்க. ஐயோ, அத போய் விக்க சொன்னா எப்படி? கண்டிப்பா மாட்டாங்க. பவி, நீ அம்மாவை புரிஞ்சுகிட்டதே அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாமே நான் தான்.
அவங்களுக்கு என்னை விட சென்டிமெண்ட்னு எதுவுமே இல்ல. நான் போய் கேட்டா இந்தடா குட்டி வச்சுக்கன்னு உடனே எடுத்து கொடுப்பாங்க. நீ வேணா பாரு. அதுக்கு இல்ல சந்தோஷ், இப்ப எதுக்கு இந்த இடத்த வித்து காரெல்லாம் வாங்கிக்கிட்டு? அவசியமா என்ன நமக்கு? எனக்கு அவசியம்தான். எங்க அம்மா கிட்ட கேக்குறேன், உனக்கு என்ன? எங்க அம்மா எனக்காக கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே? எனக்கு நல்லது செய்ய போய் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ போடுங்க. சரி. நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுதான் உங்களுக்கு தொந்தரவா போச்சுன்னு நினைக்கிறேன். யதார்த்தமா நடக்கிறது கூட உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிக்குது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். எவ்வளவு ஆச்சுங்க? 100 ரூபாமா. இந்தாங்க. சரியா இருக்குல்ல? வரேங்க. சரிம்மா. நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச விரும்பலன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு என்ன பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்கமே. இந்த வண்டியோட விலை ரொம்ப அதிகமா இருக்குமோ? அம்மா, வெறும் 13 லட்சம் தான் இது. 13 லட்சமா? ஏதோ உன்கிட்ட இவ்வளவு பணம்டா. ஆபீஸ்ல லோன் ஏதாவது போட போறியா? அம்மா, இந்த லோன் எல்லாம் டியூ கட்டி கட்டுப்படியே ஆகாதுமா. நீ கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணினா நான் வாங்கிடுவேன். லட்சக்கணக்குல என்கிட்ட ஏதுடா பணம்? 100 500 ஏதாவது இருந்தா நான் கடுகு டப்பால வச்சிருவேன். அதான் இப்போ பாகம் பிரிச்சு பாட்டியோட சொத்து உனக்கு வந்திருக்குல்ல, அதை வித்து அதுல வர்ற பணத்துல இந்த காரை வாங்கிடலாமா? ஆனா குட்டி, அந்த சொத்து என்னோட அம்மா ஞாபகமா? சரிம்மா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். குட்டி கோச்சிக்காத. இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குமா? உன் அம்மா உனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை கேட்க நான் யாருமா? விடுமா, நான் பைக்லயே போய்க்கிறேன். கார்ல எனக்கு எதுக்கு? குட்டி குட்டி, அம்மா உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலடா. நம்மளோட பூர்வீகம் அது. அது யாரோட கைக்கும் போக கூடாது பாரு. அதனால மாமா கிட்ட சித்தி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு யோசிச்சேன். அம்மா உனக்கு தராம இருப்பேனா? இல்லம்மா, நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. தப்புதான், ஏன் தப்புதான். சந்தோஷ், போதும், ஓவரா பண்ணாத. அதான் அத்தை கேட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் கொடு. அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு கேட்டு சொல்லட்டும். ஆமா ஆமா குட்டி, நான் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேனே. சரி மேடம், ஒரு நிமிஷம். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சக மனுஷனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னடா இது, இவன் நம்ம குடும்ப விவகாரத்துல தலையிடுறானேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். எப்படியும் உங்களுக்கு பின்னாடி இது சந்தோஷ் கைக்கு தான் போக போகுது. அது வரைக்கும் இது அசட்டாவே இருக்கட்டுமே. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா பிடிமானமா இருக்கும்ல. நான் சந்தோஷ்க்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல, கொடுக்கறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றேன். மேடம், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல மனசு கேட்கல. அதான் உங்ககிட்ட நேரடியா சந்தோஷ். அம்மா வா, வீட்டுக்கு போலாம்.
நான் சொல்றத கேளுடா. என்னம்மா சொல்ல போற? இதுக்கு தான் டைம் கேட்டியா நீ? இல்ல குட்டி. பேசாதம்மா. நான் கூட சரி ஏதோ டைம் கேட்டிருக்க, மாமா கிட்டயோ சித்தி கிட்டயோ போன் பண்ணி ஏதோ கேட்டு பதில் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ற? அவன்கிட்ட போய் அபிப்பிராயம் கேக்குறல்ல? அவன் யாருமா? நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயத்துக்கு கருத்து சொல்ல அவன் யாரு? அவனுக்கு என்ன 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 தகுதி இருக்கு அவனுக்கு? பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீதாம்மா பண்ணணும். அந்த ஆள் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பொருளாதார பாதுகாப்பு வேணும், யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லும் போது நீ என்ன சொல்லி இருக்கணும்? செருப்பால அடிச்ச மாதிரி அவனை கேட்டிருக்கணும். எனக்கு என் குட்டி இருக்கான், அவன் பார்த்துப்பான் இருக்கணும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்கணும். நீ சொன்னியாமா? இல்லையே. ஏன்னா உனக்கும் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதான் நீ அவ சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா இருந்து அக்செப்ட் பண்ண. இல்ல குட்டி. ஆனா ஒண்ணுமா, என் நிலைமை இந்த உலகத்துல எவனுக்குமே வரக்கூடாது. ஒரு மூணாவது மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. எவனோ ஒரு சமயக்கார சொல்றத கேட்டுக்கிட்டு நான் உன் பையன், நான் சொல்றத கேட்கவே மாட்டல. ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், ஏன்டா அவளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க? அது அவங்க அம்மா இடம்னு சென்டிமெண்டா வச்சிருக்கா, அதை வித்துட்டு கார் வாங்கணும்னு ஏன்டா தொலை பண்ணிட்டு இருக்க? அதான் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கால. தாத்தா, நான் எதுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு அந்த ஆள் கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறாங்க. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. நீங்க பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். லட்சுமி தான் தெளிவா சொல்றல்ல, நான் போய் பேசல, அந்த ஆளு தான் வந்து பேசிட்டு இருந்தாருன்னு. ஆமாப்பா, நான் எதுவுமே பேசலப்பா. விடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தாத்தா, நீங்க அங்க கோவில்ல நடந்ததை கண்ணால பாக்கல, நான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். பார்த்தேன்னா அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கியே, அப்படி என்னடா பார்த்த நீ? அப்புறம் நான் தான் சொல்றேன்ல, அவர் தான் வந்து என்கிட்ட பேசினாருன்னு. இல்லம்மா, பார்த்தது மட்டும் இல்லம்மா, என் காதால நான் கேட்டேன். அந்த ஆள் சொன்னதை என் காதால கேட்டேன். அவ என்னன்னா சொல்றான், என்னன்னா? இல்லம்மா, இது சரியே வராது. நான் கேட்டப்ப நீங்களாவது இல்ல குட்டி, அந்த இடம் எனக்கு வேணும், அதை வித்து உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன ஒரு 4-5 நாள் கோவத்துல இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் நான் சமாதானமா இருப்பேன். ஆனா இப்போ அவன் கருத்து சொன்ன பின்னாடி நீ இல்லன்னு சொன்னேன்னு வையே, நான் மனசளவுல செத்தே போயிருவேன். விடுமா, போதும். ஏண்டா அப்பல இருந்து எப்ப பார்த்தாலும் நான் செத்துடுவேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். உன் அம்மா மனச நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஏன் இப்படி வார்த்தையால என்ன கொன்னிட்டு இருக்க குட்டி? நீதாமா என்ன உயிரோட வதக்கிற. எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் அவன் கிட்ட போய் எனக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேக்குற பாரு, அததாமா என்னால தாங்க முடியல. ஐயோ குட்டி, திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. நான் ஹரி சார் கிட்ட போய் எதுவுமே பேசல, சொத்தை விக்கலாமா வேண்டாமான்னு எதுவுமே கேட்கல. என்ன நம்புடா. போதுமா, உன்னை நம்பி ஏமாந்ததுல போதும். குட்டி அப்படிலாம் பேசாத. இது பாரு, அப்படிலாம் அம்மா அப்படிலாம் இல்ல, அம்மா அப்படிலாம் இல்லடா. இது பாரு, அம்மா யார் பேச்சையும் கேட்கலடா. இப்ப என்ன உனக்கு வேணும்? கார் தானடா வேணும்? கார் வேணும் தானே? எனக்கு அது சொத்து முக்கியம் இல்லடா, எனக்கு நீதான் வேணும். நீதான்டா எனக்கு முக்கியம். அந்த சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோடா. அந்த சொத்தை நீ வித்துக்கோ, வாங்கிக்கோ, நீ அந்த சொத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. ஆனா நீதான்டா எனக்கு முக்கியம். சொல்லு, எங்க நான் கையெழுத்து போடணும்? நான் போடுறேன், நான் போட்டுடுறேன், சரியா? இரு, இப்பவே உனக்கு அந்த பத்திரங்களை எடுத்துட்டு வரேன், நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு தேவையில்ல. இதுதான் உனக்கு கடைசி காலத்துல உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல பெத்த பிள்ளைய நம்ப முடியாது பாருங்க. உன்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிட்டு உன்னை நடுத்தெருவுல விட்டுட்டானா? குட்டி, எனக்கு காரு வேணாம், ஒரு மண்ணு வேணாம்.